யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆன்மீக தேசபக்தரை தேடி 1947ஆம் ஆண்டு. நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அரவிந்தர் மிகவும் புத்திசாலித்தனமான மாணவர். ஆக்ஸ்போர்டில் கிங்ஸ் கல்லூரியில் லத்தீனும் கிரேக்க மொழியும் படித்தார். மான்செஸ்டரில் பிரெஞ்சு படித்தார். தானாகவே ஜெர்மனும் இத்தாலிய மொழியும் கற்றுக்கொண்டார். கோத்தே மற்றும் டாண்டேயின் புத்தகங்களை அவர் அந்தந்த மொழிகளிலேயே படிக்கும் சரளம் பெற்றார். இந்திய இலக்கியமும் வேதங்களும் படித்தார். அவர் உபநிடதம் படித்ததால் அவருக்கு 1892இல் ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. 1893இல் அவர் தனது தாய்நாட்டிற்கு திரும்பிய போது அவர் தனக்கு ஒரு விஸ்தாரமான அமைதி ஏற்பட்டது என்று சொன்னார். இந்த அமைதி பல மாதங்களுக்கு நீடித்தது. ஆனால் அரவிந்தர் பணியில் சேர்ந்து பணிபுரிய ஆரம்பித்ததும் அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு அவரது ஆன்மீக உணர்வு பற்றி தெரியவில்லை. முதலில் அவர் குஜராத்தில் பரோடாவில் வருவாய்த்துறையில் பணிபுரிந்தார். பின்னர் குஜராத் மகாராஜாவின் செயலாளர் ஆனார். அதன் பிறகு பரோடா கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தார். இறுதியில் அந்த கல்லூரியின் துணை முதல்வர் ஆனார். அரவிந்தர் மாதிரியான புத்திசாலிகளினால் அவர்களது கல்வி பணியில் நன்கு உயர்ந்திருக்க முடியும். கல்வித்துறையில் சிறந்த பணி கிடைத்துவிட்டால் பொதுவாக பலரும் கவலையற்ற சுலப வாழ்க்கை வாழலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் அரவிந்தர் அப்படி கருதவில்லை. 1902ஆம் ஆண்டு, அதாவது இந்தியாவுக்கு அவர் திரும்பிய 9 ஆண்டுகளில் அவரிடம் மாற்றம் ஏற்பட்டது. இந்திய மண் அவரை மாற்றியது. அவர் இரட்டை வாழ்க்கை வாழ்வது அவரது சக பணியாளர்களுக்கு தெரியவில்லை. அலுவலக பணியில்லாத சமயங்களில் அவருக்கு பிடித்தமானதை படித்தார். சமஸ்கிருதமும் சில இந்திய மொழிகளும் கற்றுக்கொண்டார். அலுவலக பணி இல்லாத சமயங்களில் அல்லது கல்லூரி நிர்வாக பணி இல்லாத சமயங்களில் அவர் இந்திய சுதந்திரத்திற்காக கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார். பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றே தீர வேண்டும் என்கிற தீவிரம் அவரிடம் இருந்தது. தனது தேச மக்களின் மனதை இதற்கு தயார்படுத்தினால்தான் வெற்றி சாத்தியம் என்பது அவருக்கு தெரிந்தது. ஸ்ரீ அரவிந்தர் 1902 1910 வரை 8 ஆண்டுகள் அரசியலில் மிகவும் துடிப்பாக இருந்தார். இதில் 1908 மத்தியிலிருந்து 1909 மே மாதம் வரை அவர் சிறையில் இருந்தார். இதிலிருந்தே அவர் சாமானியர் அல்ல என்பது தெரியும். விவேகானந்தரை போலவே அவர் இளைஞர்கள் பக்கம் தனது முயற்சிகளை திருப்பினார். அப்போதுதான் ஒரு சிறந்த இயக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினார். ஒரு வலுவான அடிக்கல்லை நாட்ட வேண்டும் என்பது அவர் மிகவும் ஆதரித்தார். அப்போதுதான் சுதந்திர இந்தியா பெருமையுடனும் அறிவாற்றலுடனும் கம்பீரமாக நிற்கும் என்று அவர் கருதினார். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு புத்திசாலியான தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் துணிச்சலானவரும் கூட. தன் மீது தேச துரோக குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் தாங்கிக் கொண்டார். பிரிட்டிஷ் நீதிமன்றங்களில் வழக்கு வரும்போது தங்கள் பக்கம் பேசுவதற்கு மறுக்குமாறும் அவர் தேசபக்தர்களை கேட்டுக்கொண்டார். தானே செய்தித்தாள் ஆரம்பித்தார். சுதந்திரம் பற்றி அதில் நிறைய எழுதினார். கெரில்லா போர் முனையிலிருந்து சத்தியாகிரகம் வரை எல்லாவற்றையும் பற்றியும் அவர் கட்டுரை எழுதினார். ஆனால் எது சிறந்தது என்றெல்லாம் அவர் குறிப்பிடவில்லை. எது பலனளிக்குமோ அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவரது பாதை. ஸ்ரீ அரவிந்தர் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம்தான் முக்கியம் என்று முழங்கினார். இந்தியாவில் அரசியலில் நடவடிக்கையின் நோக்கமாக முழுமையாக மற்றும் முற்றிலுமான சுதந்திரத்தை வெளிப்படையாக அறிவிப்பது என்பதுதான் அவரது முதல் நோக்கமாக இருந்தது. வந்தே மாதரம்
என்கிற அவரது செய்தித்தாளில் இதனை அவர் வலியுறுத்தினார். இது மாதிரியான பத்திரிகை மூலம் பொதுமக்களை எட்டிய முதல் இந்திய அரசியல்வாதி ஸ்ரீ அரவிந்தர் தான். அதில் அவர் வெற்றியும் கண்டார். கடவுளின் இச்சையால்தான் அனைத்தும் நடக்கிறது என்கிற அவரது நம்பிக்கைதான் அவருக்கு துணிச்சலை கொடுத்தது. அவர் தனது நாட்டை மிகவும் நேசித்தார். ராமதீர்த்தர் மற்றும் விவேகானந்தரைப் போலவே ஸ்ரீ அரவிந்தரும் தேசம் என்பது வெறும் அரசியல் அமைப்பு அல்ல, பாரத தேசம் என்பது வெறும் நிலம் அல்ல, மலையும் ஏரிகளும் நிறைந்த புவியியல் பிரதேசம் அல்ல, பாரதம் மகாசக்தியின் வடிவம். சரஸ்வதி, லக்ஷ்மி, காளி என்று வடிவங்களுடனான தெய்வீக நாடு. தாய்நாடு என்றால் தெய்வத்தாய், எப்போதும் நிரந்தர வெளிச்சத்தில் இருப்பவள். இந்த பிரபஞ்ச தாயை யாராவது முட்டாள்தனமாக கட்டுப்படுத்த முயல்வார்களா என்று துணிச்சலாக கேட்டார். எல்லா புரட்சியாளர்களைப் போலவுமே அவர் தனது நோக்கம் முக்கியமானது என்று கருதினார். உண்மையும் சரியான வழியில் சொல்வதும் தான் இறுதியில் நிலைக்கும். இதற்கு எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்லை. இதனால் தனது சொந்த பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அவர் கருதினார். தனது மனைவி மிருணாளினி தேவிக்கு 1905 அவர் எழுதிய கடிதத்தில் அரவிந்தர் இந்தியா மீதான தனது பற்று பற்றி குறிப்பிட்டிருந்தார். நான் எனது தேசத்தை தாயாக காண்கிறேன். ஒரு தாயாக நான் வழிபடுகிறேன், வணங்குகிறேன். அரக்கன் தனது தாயின் நெஞ்சில் அமர்ந்து அவளது இரத்தத்தை உறிஞ்சினால் ஒரு மகன் என்ன செய்வான்? அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு தனது மனைவி குழந்தைகளிடம் அளபலாவிக் கொண்டு இருப்பானா? அல்லது ஓடிப்போய் தனது தாயை விடுவித்து காப்பாற்றுவானா? வீழ்ந்துவிட்ட இந்த இனத்தை விடுவிக்கும் பலர் என்னிடம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் சொல்வது உடல் பலம் அல்ல. வாளை வைத்தோ அல்லது துப்பாக்கியை வைத்தோ நான் போரிடப் போவதில்லை. அறிவின் பலத்தை வைத்து போராட்டப் போகிறேன். இந்த உணர்வு எனக்குள் புதிதாக வரவில்லை. என் பிறப்பிலேயே வந்தது. என் இரத்தத்தில் ஊறியது. இந்த பணியை செய்வதற்காகத்தான் என்னை கடவுள் பூமிக்கு அனுப்பினார். அதன் பிறகு ஏதோ மாறியது. முற்றிலுமாக அரசியலில் அரவிந்தரின் ஈடுபாடு திடீரென்று நின்று போனது. அதை அலசி பார்த்தால் இதில் தெய்வீக கை இருப்பது தெரியும். 1908 ஒரு இரவில் நவசக்தி என்கிற புதிய வங்கமொழி நாளிதழின் அலுவலகத்தில் இருக்கும் பணியாளர் குடியிருப்பில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த நாளிதழ் அவர் பணிக்கு சேர்ந்திருந்தார். திடீரென்று அங்கு நுழைந்த ஆயுதமேந்திய போலீஸ் அவரை கைது செய்தது. பின்னர் அவரை அருகிலிருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றது. அங்கிருந்த அவர் அலிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அந்த சிறையில் அவர் ஓராண்டு இருந்தார். கடும் மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சலில் பலரும் தங்கள் நிலையிலிருந்து மாறிவிடுவார்கள். அரவிந்தரின் சிறை வாழ்க்கை அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அலிப்பூர் சிறையில் நுழையும் போது இருந்த அரவிந்தர் சிறையை விட்டு வெளியே வரும்போது இல்லை. முற்றிலும் புதியவராக அவர் சிறையிலிருந்து வெளியிலே வந்தார். இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து நாளை காணலாம்.